ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 60 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 61வது போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இடையே தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. 62வது போட்டியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் இடையே நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி இரு அணிக்கும் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டியாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி பிளே ஆஃப் வாய்ப்புக்கு சற்று தகுதி பெறக்கூடிய சூழ்நிலை என்பதும் ஏற்படக்கூடியதாக ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் ஃபேப் டு பிளெசிஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் ரிஷப் பண்ட் இல்லாத காரணத்தினால் நாம் நமது கணிப்பின்படி அக்ஷர் பட்டேலை கேப்டனாக தேர்ந்தெடுத்துள்ளோம். அவர் கேப்டன் பொறுப்பை ஏற்று செய்யக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபேப் டு பிளெசிஸ், வில் ஜாக்ஸ், ரஜத் படிட்டர், கேம்ரான் கிரீன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் டு பிளெசிஸ் அல்லது ஜாக்ஸை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். மேக்ஸ்வெல் இடம் பெறுவாரா என்பது தெரியவில்லை. அதனை பொறுத்து இடம் பெற்றார் என்றால் அவரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சிராஜ், கரண் சர்மா மற்றும் கேம்ரான் கிரீன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, படித்தர், கேம்ரான் கிரீன், தினேஷ் கார்த்திக் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது படிட்டரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யாஸ் தயால், கரண் சர்மா மற்றும் ஸ்வப்னில் சிங் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக டெல்லி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃப்ராசர் எம் கூர்க், சாய் ஹோப், ட்ரிஸ்டான் ஸ்டப், அக்ஷர் பட்டேல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கூர்க் அல்லது ஹோப்பை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ராசிக் சலாம், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக ராஜஸ்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிருத்திவி உஷா, கூர்க், சாய் ஹோப், ஸ்டப்ஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் ஹோப் அல்லது ஷாவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், கலீல் அகமத், முகேஷ் குமார் போன்றோர் சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.